வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, வைத்தியலிங்கத்தை பார்த்தீங்கன்னா வேலுமணி மீட் பண்ணலேருந்து கொஞ்சம் ஓபிஎஸும் கொஞ்சம் ஒரு அதிருப்தியில் தான் இருக்கதா சொல்கிறாங்க. எதனால வச்சுட்டு பார்க்கணும். இப்போ எடப்பாடி அன்னைக்கு வைத்தியலிங்கம் போகிறாருன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. எதுனாலுமே ஜூன் 4க்கு அப்புறம் தான் தெரிய வருன்றாங்க. அதே மாதிரி புகழேந்தியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு போகிறாரான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவில் இணைஞ்சுறான்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. அதாவது மத்திய அமைச்சர் பதவி தர்றேன், பாஜகவில் இணைஞ்சாதான் மத்திய அமைச்சர் பதவின்னா ஓபிஎஸ் இணைஞ்சுறான்ற மாதிரி இவங்கெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. பட் அது இணையறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இணையணும்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக பலாப்பழ சின்னத்தில் போட்டிகிட்டு இருக்க மாட்டார். ஸோ தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் புகழேந்தியும் என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியும். ஆனால் ஓபிஎஸ் அணி தான் புகைச்சல்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியில் அதோட புகைச்சல் வேலுமணி, செங்கோட்டையன், தங்கமணி எல்லாம் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. எடப்பாடி தலைமை இல்லாத ஒரு அணியை உருவாக்குறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஓபிஎஸும் எடப்பாடியும் சேர்றதுக்கு கொஞ்சம் கூட தயக்கம் காமிக்க மாட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.